இப்போது நம்ம பக்கெட் வெர்ஷனிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு பக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட் வெர்ஷனிங் இருக்குது. ஸோ பக்கெட் வெர்ஷனிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய வெர்ஷனிங் இருக்கும். எல்லா வெர்ஷனுமே வந்துட்டு நம்ம ஒரே பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பக்கெட் வெர்ஷனிங். ஸோ இப்படி நிறைய வெர்ஷனிங் எதுக்காக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த பக்கெட் வெர்ஷனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது எடிட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். போயிட்டு இங்கே சஸ்பெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம பக்கெட் வெர்ஷனிங்கை எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போது பக்கெட் வெர்ஷனிங்கை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த பக்கெட் போயிட்டு இப்போ அதில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட், ஆட் ஃபைல்ஸ். இப்போ கிட்ட ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்து அப்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இந்த S3 பக்கெட்டுக்கே போகிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பப்ளிக் அப்படிங்கிறத கொடுக்கணும். எகெயின் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, அதில் கீழே மேக் பப்ளிக்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஆப்ஜெக்டை யார் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் மேக் பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போது எகெயின் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கூட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஒரு டேபில் அதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா அந்த டாக்குமெண்ட்டோட கண்டென்ட் நமக்கு வந்து தெரியும். நம்ம மேக் பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலன்னா அந்த டாக்குமெண்ட்டோட கண்டென்ட் நமக்கு இங்கே தெரியாது, எரர்னு காட்டும். ஸோ இந்த டாக்குமெண்ட் தெரியறதுக்காக தான் மேக் பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறோம். இப்போதைக்கு அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா, ஹாய் டெக்கிசாஃப்ட் லேர்னர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போது எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இதில் நான் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தாச்சு. இப்போது நான் எகெயின் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இந்த மை பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ புதுசாக அந்த சேஞ்ச் பண்ண அந்த கண்டென்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அப்லோட், ஆட் ஃபைல்ஸ், சேம் அதே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுத்துட்றேன். இப்போது அப்லோட் ஆகிடுச்சு. பட் இதை வந்து பப்ளிக்கு வியூ பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அது பக்கெட்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஆட் பண்ண டாக்குமெண்ட் இதை நம்ம மேக் பப்ளிக் கொடுக்கணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கும், அதில் மேக் பப்ளிக் கொடுக்குறோம். எகெயின் மேக் பப்ளிக் கொடுத்ததுக்கப்புறமா சேம் அந்த டாக்குமெண்ட்டை அந்த பக்கெட்குள்ளே நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் தெரியும். ஆக்சுவலி நம்ம 2 டாக்குமெண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த மேலே ஷோ வெர்ஷன்ஸ்னு அப்படி இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விடணும். இப்போ ஆன் பண்ணோன்னா நமக்கு உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சைஸ் தெரியும், உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்லேயே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கண்டென்ட் இது, செகண்ட் கொடுத்த கண்டென்ட் இது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ புதுசாக நம்ம ஆட் பண்ண டாக்குமெண்ட்டை பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி Ctrl V கொடுத்து
ஸோ புதுசாக ஆட் பண்ண டாக்குமெண்ட். ஸோ ஒரே டாக்குமெண்ட் அதோட 2 வெர்ஷனிங்க எப்படி இங்கே சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் அதோட 2 வெர்ஷனிங் நமக்கு சேவ் ஆகிருக்குது. ஸோ உங்கள் சைஸ் பார்த்தா வேரியேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் இதில் கண்டென்ட் கம்மி, ஸோ சைஸ் கம்மி. செகண்டில் கண்டென்ட் ஜாஸ்தி, ஸோ சைஸ் ஜாஸ்தி. ஸோ இதுக்காக தான் வெர்ஷனிங் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.